La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் 2025 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான ரவுண்ட் 2 ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்க வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்காக ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைனில் நடந்துச்சு. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சீட்ஸ் எதாவது அப்கிரேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் மூலம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான சீட் வேகன்சியுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டேட்டுக்கு என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணணும், ரிசல்ட் எப்போ, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா www.ayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தெரியும். ஸோ ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்ஸ் வந்து எவ்வளோ வந்து வேக்கன்சி வருது ரவுண்ட் 2க்கு கம்பேரிங் ரவுண்ட் 1ஓட ரவுண்ட் 2க்கு வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ டோட்டலாக வந்து 98 சீட்ஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். 98 சீட்ஸில் நமக்கு வந்து இந்த வாட்டி எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2க்கு எவ்வளோ வரும், ஸோ யாரெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்ஸை வந்து வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரேங்க் 1லேருந்து ரேங்க் 300 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸும், தென் எஸ்டி கேட்டகரி மட்டும் ரேங்க் வந்து ஜென்ரல் கேட்டகரி 800. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து சீட்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 300 எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, ஸோ எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருந்துக்கோங்க. எஸ்டிக்கு மட்டும் ஜென்ரல் ரேங்க் வந்து 800. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து காம்படிஷன் லெவல் வந்து ரவுண்ட் 1க்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் போய் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதுக்கு மேலே தான் வந்து தெரிய வரும். ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சி மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ சித்தாக்கு எவ்வளோ வரப்போகுது, ஆயுர்வேதாக்கு எவ்வளோ வரப்போகுது, ஹோமியோபதிக்கு வரப்போகுது, எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஸோ சீட்ஸ் கிடைக்குமா, கிடைக்காத, அடுத்த மார்க்கில் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஹோப்போ இல்லாட்டி ஏதாவது நம்பிக்கையோ நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீங்கள் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 2க்கு உண்டான 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஷெட்யூலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரவுண்ட் 2 வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது. ரவுண்ட் 2 வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகேங்களா? 7.5 ரிசர்வேஷனுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். மறுபடியும் சொல்கிறேன், ஆஃப்லைன் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ரவுண்ட் 2க்கு உண்டான ஆன்லைன் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து பி அவேர்னஸ். ஓகேங்க, ரொம்ப வந்து அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன எப்போன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ரவுண்ட் 2 ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதுனால ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், அந்த வந்து சாய்ஸ் ஃபில்லிங், அந்த சாய்ஸ் லாக்கிங் எப்போ நம்ம வந்து செய்யணும், ரிசல்ட் எப்போ நம்ம போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும், டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டேட்டுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஓகேங்களா? ஸோ அப்போ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த டேட்டுக்குரிய அவேர்னஸ் முன்னாடியே நம்ம வந்து எடுக்க முடியும். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்ஸுமே நம்மளால் வந்து மேஜராக வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் வந்து ரிலீஸ் பண்ணுறது. எந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ரவுண்ட் 1 மட்டும் தான் நடக்கும். ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தெரியாது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிறது இந்த சோஷியல் மீடியா எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணு. இந்த மாதிரி நடக்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்காக மட்டும் தான் மேக்ஸிமம் இந்த சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் தயவு செஞ்சு தினமும் போய் பாருங்கள். www.tnayushselection.org அஃபிஷியல் வெப்சைட்டை தினமும் ட்வைஸ் ஆகுது பாருங்கள். காலையில் ஒன்ஸ் அண்ட் மதியம்
நைட் ஒன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஒரு பீரியாடியாக ஒரு நியூஸ் சொல்கிறது அப்படிலாம் இல்லை. ஸோ ரவுண்ட் 2 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சொல்லிடுறாங்க. டேட்டுமே வந்து கம்மியான பர்டிகுலர் டேட்குள்ளே தான் சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப வந்து டேட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி அப்பல்லாம் ரொம்ப நாள் இருக்கிற மாரி இல்ல. 2, 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து மேஜரா நம்ம வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல பார்த்து வச்சுக்கோ. அண்ட் தென் வந்து நீயும் எப்பயுமே வந்து வெப்சைட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணு. www.tnavselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ட தினமும் ஒரு ரெகுலரா நீ ஃபாலோ பண்ணா மட்டும் தான், உனக்கு என்னென்ன எப்ப நடக்குது, ரவுண்ட் 2 எப்ப நடக்குது, ரவுண்ட் 3 எப்ப நடக்குது, ஸ்டே வேக்கன்சி எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து தினம் தினம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்னைக்கு எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. சீட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா சீட் மேட்ரிக்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேயா? இவங்க வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூஜி ஆயுஷ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் அண்ட் பிஎஸ்எம்எஸ். ஸோ சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அண்ட் யுனானி. ஸோ இந்த கோர்ஸுக்கு உண்டான 2025 ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரவுண்டு 1 தான் ஆஃப்லைன், ரவுண்ட் 2 வந்து ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்கிரேஷன். ஸோ வந்து அப்கிரேட் ஏதாவது சீட்ஸ் வந்து நீ அப்கிரேட் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறன்னா அதுக்கு உண்டான டைம் வந்து 10ஆந்தேதி 11ஆந்தேதி. ஓகேங்களா? ஸோ 10/10/2025 ஸ்டார்ட் டைமு. அந்த என் டைம் வந்து 11/10. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே 5 மணிக்குள்ளே நீ வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் ஆஃப் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ். விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2க்குள்ளான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/10 14ஆந்தேதி. ஓகேங்களா? 13 14 வரைக்கும் 2 நாள் தான் டைம். 13 14. அப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 15ஆந்தேதி. ஓகேங்களா? ஸோ 15ஆந்தேதி சீட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். நம்ம எப்போ வந்து டவுன்லோட் பண்ண ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து 15லேருந்து 24 வரைக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசி டேட் வந்து எப்போ போயிட்டு நம்ம அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் பிஃபோர் 24ஆந்தேதிக்குள்ளே 24 அக்டோபருக்குள்ளே நம்ம வந்து போய் சேர்ந்து ஜாயின் பண்ணிடணும் காலேஜை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு உண்டான சீட் மேட்ரிக்ஸ் வந்து இவங்க வந்து இன்னொரு வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எவ்வளோ வந்து சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ 2 நாள் தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சாய்ஸ் லாக்கிங் 13ஆந்தேதியும் 14ஆந்தேதியும். அப்புறம் வந்து சீட் ப்ராசஸிங் வந்து அதெல்லாம் அவங்க பிரச்சனை. அப்புறம் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்றைக்கு வந்து கடைசி டேட், காலேஜில் போய் சேர்கிறதுக்கு என்றைக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில்லாக முடிகிறதுக்கு அப்படின்னா 24ஆந்தேதியோட கடைசி டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 24/10/2025 கடைசி டேட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் சீட்ஸை வந்து போய் எடுத்து நம்ம போயிட்டு உனக்கு சீட் கிடச்சிச்சு அப்படின்னா நீ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நீ வந்து அப்கிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 இதோட பெட்டர் காலேஜில் வந்து கிடைச்சா நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சீட் எடுத்தவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து 10ஆந்தேதியும் 11ஆந்தேதியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆந்தேதி 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அப்கிரேஷன் நீ பண்ணுறதா இருந்தால் உனக்கு பிடிச்ச காலேஜில் நீ போயிட்டு ஸோ இதோட பெட்டர் காலேஜில் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சு அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ, அப்கிரேஷன் பண்ணிக்கோ. ஓகே? ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் guys. And then subscribe for more information. And then that's it. Tata. Bye bye.